ஸ்ரீ சக்கரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். மகாமேரு பாலா திரிபுர சுந்தரியிலிருந்து மூகாம்பிகையிலிருந்து எல்லாருமே அமர்ந்த ஒரு கோலத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, ஏன் நம்ம காமாட்சி அம்மன் கோயிலில் கூட பார்த்திங்கன்னா இந்த மகாமேரு வந்து தான் பெரிய பிரதான இருக்கும். நிறைய பணம் வரப்போகுது அப்படின்றதுக்குள்ளேயே செலவு வந்து காத்துட்ருக்கோம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே. ஐயோ, இது எப்படி தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது. அதற்கான காரணமும் நமக்கு புரியாது. யார்கிட்ட போய் நம்ம கேட்போம் இதை பற்றியெல்லாம் அவங்க யார் விளக்கம் சொல்லுவாங்கன்னுட்டு. ஆனால் இது எல்லாமே விளக்கி சொல்கிறதுக்காகவே ஸ்ருஷ்டி ஒளி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மகாராஷ்டிரா சைடு எங்கே போனாலுமே அந்த ஸ்வஸ்திக்கு வந்து ரொம்ப அழகாக தெய்வமாக வழிபடுவாங்க. ஏன்னா அதுவும் தாயாரோட வந்து அழகான ஒரு விளக்கை செஞ்சு அதுக்கான ஒரு எண்ணெயும் கொடுத்து இதில் நீங்கள் விளக்கேற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிந்து திரி இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து திரியோடு விளக்கேற்றுங்கன்னா நிச்சயமாக நம்மளோட இழந்த செல்வங்களாக இருக்கட்டும், வீட்டில் சுபிட்சமாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து சேருங்க. எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. வணக்கம், நான் உங்க நளினிங்க. என்னடா அதிசயமா வந்து உட்காந்துருக்கேன், என்ன பேச போறீங்கன்னு பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தகவல் தான் உங்ககிட்ட சொல்ல போறோம். ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த கடைக்கு போயிருக்கேன், நிறைய விஷயங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சூப்பராக இருக்கேன்னா அதுவும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். இதே மாதிரி நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதுல, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அதுக்காக நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றினா அது எப்படி நமக்கு செல்வத்தை கொண்டு வரன்றதை அழகாக சொல்ல போகிறேன் உங்களுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஹாலில் வச்சோன்னா அது நமக்கு இருக்கிற நெகட்டிவ் வைப் எல்லாமே வெளியே கொண்டு தள்ளிடும். அதுக்கான விஷயங்களும் நான் கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். தினம் தினம் நான் ஒரு ஆன்மீக தகவல் சொல்ல போகிறேன். எங்கே இருந்துன்னா சிருஷ்டி ஒளி ஆன்மீக ஸ்தாபனத்தில் இருந்து தாங்க. ஏன்னா நான் அடைஞ்ச இந்த சந்தோஷம் நீங்களும் அடையணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ நம்ம எல்லாருமே எதையோ ஒன்று தேடிக்கிட்டு போகிறோம். அது என்னன்னு வந்து நம்ம நினைக்கிறதுக்குள்ளே அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாமே கட்டுக்குள்ளே வந்து நம்ம குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டு நிறைய வாங்கிட்டு நீங்கள் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏத்துனீங்கன்னா உண்மையிலேயே நம்ம குடும்பம் சுபிட்சமா மங்களகரமா இருக்குங்க. சரிடா, என்ன சிருஷ்டி ஒளியை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காளே, அது எங்க இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க, சொல்லட்டுங்களா. தாம்பரம்ல இருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லைங்களா, செங்கல்பட்டு போற வழியிலேயே மறைமலை நகர் மெயின் ரோட்லயே இருக்குங்க. லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா அழகா சிருஷ்டி ஒளியோட கடை இருக்குங்க. நீங்க நேரா உள்ள போய் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இடம் எதுவுமே தெரியல, ஃபோன் நம்பர் வேணும்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே வந்து அதை ஃபோன் நம்பர்லாம் வரும், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய் வேண்டியதை வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. நான் இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் என்ன தெரியுமா, ஸ்ரீ சக்கரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். மகாமேரு பாலா திரிபுர சுந்தரியிலிருந்து மூகாம்பிகையிலிருந்து எல்லாருமே அமர்ந்த ஒரு கோலத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, ஏன் நம்ம காமாட்சி அம்மன் கோயிலில் கூட பார்த்திங்கன்னா இந்த மகாமேரு வந்து தான் பெரிய பிரதானமாக இருக்கும். இந்த மகாமேருவை வச்சு நம்ம சாமி கும்பிட்டாலே வந்து நேமநிஷ்டையோடு நம்ம சாமி கும்பிட்டோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ பவர் இருக்கும். அது எல்லாத்தையுமே நமக்கு 3D வடிவமாக சிருஷ்டி ஒளி வந்து நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மகாமேருவை நம்ம வீட்டில் வச்சு ஒரு விளக்கேற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பணம் வரப்போகுது அப்படின்றதுக்குள்ளேயே செலவு வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே. ஐயோ, இது எப்படி தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது. அதற்கான காரணமும் நமக்கு புரியாது. யார்கிட்ட போய் நம்ம கேட்போம் இதை பற்றியெல்லாம் அவங்க யார் விளக்கம் சொல்லுவாங்கன்னுட்டு. ஆனால் இது எல்லாமே விளக்கி சொல்கிறதுக்காகவே சிருஷ்டி ஒளி வந்து நமக்காகவே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். உங்களுக்கு இப்படி ஒரு விடை கிடைக்கணும்னா சிருஷ்டி ஒளியில் கிடைக்கிற மகாமேரு விளக்கு. ஏன்னா அந்த விளக்குக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் இருக்கும். ஸ்வஸ்திக் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாராஷ்டிரா சைடு எங்கே போனாலுமே அந்த ஸ்வஸ்திக் வந்து ரொம்ப அழகாக தெய்வமாக வழிபடுவாங்க. ஏன்னா அதுவும் தாயாரோட வந்து வடிவம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்வஸ்திக்கோட மகாமேரு வச்சு விளக்கு கொண்டு வந்திருக்கிறது இவங்க தான் முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த விளக்கை நான் இப்போ காட்ட போகிறேன். அது எப்படி விளக்கேற்றணும்னு நான் சொல்ல போகிறேன். ஸ்ரீசக்கரத்தை பார்த்தீங்கன்னா காஞ்சி பெரியவர் வந்து நமக்காகவே கொண்டு வந்து காமாட்சி அம்மன் கோயிலை பிரதிஷ்டை பண்ணி அதனுடைய தாத்பரியம் எல்லாம் ரொம்ப அழகாக நமக்கு புரிய வச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, நம்ம காஞ்சிபுரம் வரைக்கும் போக முடியலன்னா நம்ம மாங்காடு காமாட்சி அம்மன் கூட ஸ்ரீசக்கரம் வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு வந்தது நமக்கு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எல்லாமே சேர்த்து சிருஷ்டி ஒளி என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அழகான ஒரு விளக்கை செஞ்சு அதுக்கான ஒரு எண்ணெயும் கொடுத்து இதில் நீங்கள் விளக்கேற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிந்து இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் பாலா திரிபுர சுந்தரி குடியிருப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அவளை அங்கே வச்சுட்டு நம்ம இப்படி ஒரு விளக்கு இதோ
இந்த எண்ணெயில் ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்ம வீட்டுக்குள்ள எல்லா கடவுளும் வந்து குடியிருப்பாங்க. நிச்சயமாக நம்மளோட இழந்த செல்வங்களாக இருக்கட்டும், வீட்டில் சுபிட்சமாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து சேருங்க. சப்போஸ் நான் பேசின பதிவு உங்களுக்கு புரியலைன்னா அங்கே நம்பர் இருக்குது, பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. நிச்சயமாக அங்கே வந்து சாய் பாலாஜி இருப்பார், உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லுவார். என்ன நான் பேசுனது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நேராக போய் வாங்க முடியலன்னா, உங்களுக்கு தெரியும் வெப்சைட் இருக்குது, இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. நீங்கள் வந்து தகவல் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரெடியாக உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்புவாங்க. இல்லை நான் இன்னும் நேராக போய் நிறைய பார்த்து வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்கான அட்ரஸும் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். நீங்கள் நேராக போய் கடையில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வாங்கி நீங்கள் பயனடையலாம். என்னடா இப்போ நம்ம நேராக போய் வாங்க போகிறோமே, அது எப்படி நம்ம வாங்குறது, என்ன வாங்கணும்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். சப்போஸ் நம்மளோட குடும்பத்துக்கு நமக்கு என்ன கிரகங்கள் ஓடுது அப்படிலாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சிருஷ்டி ஒளிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து சாய் பாலாஜின்னு இருப்பார். அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு அஸ்ட்ராலஜர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா தகவலும் சொல்லி உங்களுடைய இப்பத்திய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த பரிகாரமும் சொல்லி உங்களுக்கு வேண்டியதையும் பொருளையும் கொடுத்து அனுப்புவார். நன்றி. நம்மளோட வெப்சைட் www.srishtioli.com குள்ள போனீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே அதுல விசிபிளா இருக்கும். என்ன ரேட்டு, அதோட விலை எவ்வளோ, அதே மாதிரி அதனோட தன்மை என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல போய் போடுறீங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த பொருள் வேணும், எப்படி வாங்குறதுன்னு தெரியல. வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை கேட்டு அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்றது மட்டும் இல்லை, இது நார்மல் ஷாப் இல்லை, பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஷாப் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட தன்மை என்ன, அதை எதுக்காக நீங்க வாங்குறீங்க, அதை எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறதால என்ன நன்மை, இப்படின்னு எல்லா விவரங்களுமே இங்க சொல்லுவாங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தும் போது அதோட முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். எங்கள் சிருஷ்டி